வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நம்ம இருக்கிற இந்த இடம் வந்து மதுரையில் இருக்கிற ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகள் ஆசிரமத்துடைய நந்தவனம். இந்த நந்தவனத்தில் எந்த மாதிரி செடிகள் எல்லாம் இருக்குது, எப்படி நம்ம அதெல்லாம் வளர்த்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன ஒரு வாக் த்ரூ மாதிரி பார்ப்போம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் இந்த மொத்த நந்தவனமும் மியோவாக்கி அப்படின்னு சொல்கிற ஒரு அடர் வனம் கான்செப்டில் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு சின்ன ஏரியா தான். 2000 to 2500 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருக்கும். பட் இந்த ஒரு சின்ன இடத்துல வி ஹவ் பிளான்டட் ஆல்மோஸ்ட் எவ்வளோ சொல்ல ஒரு 250 சாப்ளிங்ஸ் ஆச்சு நாங்கள் பிளான் பண்ணியிருப்போம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு 4 months தான் ஆகுது பிளான் பண்ணி. பட் இப்போவே பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ டென்ஸாக இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். டென்ஸாக அவ்வளோ பூவெல்லாம் நிறைய இருக்குது. பட் இந்த மார்னிங் வந்து பூ எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு கடவுளுக்கு ஆஃபர் பண்ணுறதுக்காக. ஸோ பட் நம்ம இன்னும் பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இது ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் இருக்கிற இந்த செடி பேர் வந்து ஐஸ்வர்ய செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து லார்டுக்கு ஆஃபர் பண்ணுறதுலையோ சுவாமி வைக்கிறதுல ஒரு விசேஷமான ஒரு செம்பருத்தி பூ. இது பேர் வந்து ஐஸ்வர்ய செம்பருத்தி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது என்ட்ரன்ஸில் நமக்கு அரளி இருக்குது. பட் இது இப்போ தான் வச்ச அரளி, ஸோ அதனால் இன்னும் பூ வரலை. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒயிட் அரளி இருக்குது. பட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ மார்னிங் நிறையா ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால வந்து ஃப்ளவர்ஸ் அவ்வளோவா இல்லை. பட் தென் அகெயின் வி ஹாவ் இந்த ஐஸ்வர்ய செம்பருத்தி. இந்த ஐஸ்வர்ய செம்பருத்தியோட ஒரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது செடி ஃபுல்லாக இந்த மரம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் செடி அதாவது ஃப்ளவர்ஸ் வந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதிலே தெரியும் உங்களுக்கு, இங்கே ஒன்று எவ்வளோ நோட்ஸ் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிப்புள் நோட்ஸாக வந்து ஒரே இடத்துல இருந்து இது ஸ்ப்ரெட் ஆகி அவ்வளோ அளவுக்கு இது ஐஸ்வர்ய செம்பருத்தி வரும். தென் வி ஹாவ் சாமந்தி இருக்குது. இது ஆக்சுவலாக செவந்தி. இது வந்து ஒரு வகையான அந்த சூரியகாந்தி பூன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தெரிகிற ஒரு செவந்தி. இது ரொம்ப நல்லா ப்ளூம் ஆகிட்டுருக்கு. தென் இப்போ நமக்கு சாமந்தி இருக்குது. இது ஒயிட் சாமந்தி. இது ரொம்ப நல்லா ப்ளூம் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நம்மகிட்ட இன்னொரு வெரைட்டி சாமந்தி இருக்குது. சாமந்தி இது செவந்தி மாதிரி இருக்கிற ஒரு வகையான ஒரு சாமந்தி. தென் நம்மகிட்ட இது பேர் கலர் பிச்சின்னு சொல்லுவாங்க. இது நல்லா ஒரு டேம்பாக இருக்கிற ஒரு சாயிலில், ஒரு நல்ல ரெட் சாயில் இருக்கிற இடத்துல நல்லா வளரும். ஸோ ஆப்வியஸ்லி மதுரையில் வந்து இந்த பிச்சி பூவும் ஜாஸ்மின்ஸ் ரொம்ப நல்லாவே வளரும். இது வந்து ஜாஸ்மின் இன்னும் பட் ஸ்டேஜில் இருக்குது. வளர்ந்த பூவெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வி டோன்ட் ஃபைண்ட் எனி ஃப்ளவர்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் ரோஸ். ஒரே இதில் இருந்து கலராக இது ரோஸ் வந்திருக்கும். இது பூ வந்திருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா நமக்கு பிங்க் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, எல்லோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸில் வந்து இந்த பூ வந்து இருக்கும். ஒரே பிளான்ட்டில் இருந்து மல்டிபிள் கலர்ஸாக இருக்கும். இது வந்து பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸாக வந்து இந்த பூ வந்து இருக்கும். இது வந்து முக்கால்வாசி நம்ம இந்த ஹில்லி ஏரியாஸில் ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது இந்த செவர்லலாம் இந்த மாதிரி செடிகள்லாம் வளர்ந்துருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மகிட்ட அடுக்கு செம்பருத்தி. இது பட்டிங் ஸ்டேஜில் இருக்குது. வளர்ந்த பூ எடுத்தாச்சு. பட் இன்னொரு அடுக்கு செம்பருத்தி நான் காமிக்கிறேன். இது வந்து மறுபடியும் செம்பருத்தி தான். பூ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். தென் இந்த செடி பார்த்தா பப்பாளி இது. பட் இந்த பப்பாளி என்ன பப்பாளி அப்படின்னா, நம்ம இந்த வாங்கின எல்லாமே நாட்டு பப்பாளி மரங்கள்ங்கிறதுனால இது வந்து மேல் பப்பாளிங்கிறதுனால தான் ஒரே நோட்லேருந்து மல்டிபிள் ஃப்ளவர்ஸாக வந்திருக்கு. அதனால இது வந்து மேல் பப்பாளி. இது ஆக்சுவலாக இது வந்து பழம் கொடுக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரோஸ் பிளான்ட். கிட்டத்தட்ட என்னோடய ஹைட்டுக்கு இது வளர்ந்துருக்கு. இதுலேருந்து வந்த எல்லா ஃப்ளவர்ஸுமே வந்து ஆஃபரிங்காக எடுத்திருக்காங்க. பட் நம்மகிட்ட இருக்கிற மற்ற ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு ஊட்டி வெரைட்டி ரோஸ். இது பட்டில் இருக்குது. ஸோ நாளைக்கு இது பூத்துரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தா
பூத்த ரோஸ் இருக்குது. மல்டிபிள் பெட்டலில் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒளிஞ்சிருக்கு. ஸோ அதனால என்னமோ எல்டர்ஸ்னால் இது பூ கண்டுபிடிச்சி ஆஃபரிங் பண்ணுறதுக்காக எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஒளிஞ்சிட்டு இது வளர்ந்துட்டுருக்கு சேஃப்கார்டடாக. நெக்ஸ்ட்டு வந்து இது ஓமவல்லி, இது கற்பூரவல்லி. ரெண்டுமே ஒரே மாதிரியான பிளான்ட் தான், பட் நேம்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், லைட்டாக பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தென் அகெயின் இது வந்து ஒரு ரோஸ் பிளான்ட். இது ஒரு மாதிரி ஆரஞ்ச் கலரில் இருக்கிற ஒரு ரோஸ் இது. பட் இட்ஸ் வெரி குட் ஒன். நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பன்னீர் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கே இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே வந்து இப்போ மரம். நம்ம பூ வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் மரம். இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க பன்னீர் பூ கிடைக்கும். இது மந்தாரை அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இது வந்து மஹோகனி. இது எல்லாமே வந்து டிம்பர் வேல்யூ ட்ரீஸ். நெக்ஸ்ட் வந்து இது பார்த்தோம் அப்படின்னா வேம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த செடி வந்து வில்வத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் இது ஒன் ஆஃப் தி வெரைட்டி. இது வந்து கொஞ்சம் லார்ஜ் லீஃபாக வரும். இப்போ வந்து இந்த பார்க்குற இந்த செடி வந்து இந்த மரம் வந்து ஃபீமேல் பப்பாயா. ஃபீமேல் பப்பாயாவில் தான் ஒவ்வொரு நோட்லேருந்து ஒரு ஃப்ளவர் இல்லைன்னா 2 ஃப்ளவர் தான் வரும். அதே மாதிரி இந்த ஃப்ளவர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்படி இருக்கிறனால தான் இது வந்து இது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுற ஒரு ஃபேக்டர். மேல் பப்பாயாவில் ஒரு நோட்லேருந்து மல்டிபிள் ஃப்ளவர்ஸாக இருக்கும், சின்ன சின்ன ஃப்ளவராக இருக்கும். ஃபீமேலில் வந்து ஒரே நோட்லேருந்து ஒரு ஃப்ளவர் இல்லைன்னா 2 ஃப்ளவர் தான் இருக்கும். பட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் இல்லை ரொம்பவே பெருசாக இருக்கும். அது ஆக்சுவலாக அவ்வளோ டென்ஸாக இப்போ வளர்ந்துருக்கு. என்னால் கொஞ்சம் நான் போகணும் அப்படின்னா கொஞ்சம் நகட்டி தான் போகணுன்னு நினைக்கிறேன். இந்த செடி வந்து இட்ஸ் ஆப்பிள், க்ரீன் ஆப்பிள் வெரைட்டியில் சேர்ந்த ஒரு செடி. பட் இது இன்னும் ஃப்ரூட்ஸ் இன்னும் வரலை, ஃப்ளவர்ஸும் வரலை. ஸோ வி ஹேவ் டு வெயிட் நினைக்கிறேன். 4 மாதத்தில் ஃப்ரூட்ஸ் எதிர்பார்த்தா எப்படிங்க கிடைக்கும்? இல்லை அகெயின் இது பன்னீர் பூ. இது க்ரீன் ஆப்பிள் தான். பட் இந்த க்ரீன் ஆப்பிளில் ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் ராட் ஆகிருக்கு. அப்படின்னா இது மேபி ஃப்ரூட் ஆகலாம். அகெயின் வி ஹாவ் மஹோகனி இருக்குது. நான் இன்னும் உள்ளே போய்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக உள்ளே போக போக இன்னும் ஒரு மாதிரி டேம்பாக இருக்குது சாயில் எல்லாம். புயல் வேறு அடிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் பன்னீர் பூ தான். இது ஏன் தெரில, இது மட்டும் என்னையை தாண்டி ஒரு 7.5 அடிக்கு வளர்ந்துருக்கு இந்த செடி மட்டும். ஆனால் இவனையும் நான் ஒரு 2 feet 3 feetல தான் வச்சேன். ஒரு 4 monthஸில் இவன் வந்து எவ்வளோ ஹைட் ஆவான்னு நான் யோசிக்கவே இல்லை. அகெயின் இது வந்து இந்த செடி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு செடி ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸில் இருக்கிறவங்களுக்கு. இது வந்து கைலாஷ்பதி அப்படின்னு சொல்லுவோம். கைலாஷ்பதி அப்படின்னா இதோட ஃப்ளவர் வந்து ஒரு மாதிரி லிங்கம் மேலே சேஷன் பாம்பு இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து இதில் வரும். இது காமனாக நம்ம வந்து லிங்க மரம் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஃப்ளவர் வந்ததுக்கப்புறம். பட் 5 years ஆகும் இதுலேருந்து நமக்கு ஃப்ளவர்ஸ் வர்றதுக்கு. நம்மடி இங்கே கொசு நிறைய இருக்குப்பா. இந்த செடி அகெயின் நமக்கு இது பன்னீர் பூ தான். இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. குற்றாலம் பகுதிகளெலாம் பார்த்தா நிறையா வளர்ந்துருக்கும். அப்புறம் இது வந்து ஒரு வகையான அடுக்கு செம்பருத்தி. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து அடுக்கு செம்பருத்தி, மல்டிபிள் பெட்டல்ஸ் உள்ள ஒரு ஹைபிஸ்கஸ் வெரைட்டி. இதுவும் பிளான்ட் ஃபுல்லாக பூத்துருக்கு. பாட்டிலெல்லாம் வச்சா அவ்வளோ மாதிரி எல்லாம் பூக்காது. பட் இது வந்து நம்ம கீழே டேரெக்டாக கிரவுண்ட் பண்ணி மியோவாக்கி மெத்தடில் வளர்க்குறனால இதோட வளர்ச்சி ரொம்ப ஹையாக இருக்குது. இது நான் வந்து ஒரு 2 feet இருக்கும்போது தான் வாங்கினேன். பட் இது கிட்டத்தட்ட இப்போ என் ஹைட்டில் இருக்குது, 6 feetல இருக்குது எனக்கு. வெரி குட். தென் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மே ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். இது மந்த் ஆஃப் மேல தான் வரும். ஸோ வி டோன்ட் ஃபைண்ட் எனி ப்ளூம்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பின்னாடி பார்த்தா இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் மே மாதத்தில் பூக்கிற ஒரு வெரைட்டி தான். பட் இது என்ன தெரியல, டிசம்பர் நல்ல வின்டர்லையும் வளர்ந்துட்டுருக்கு, டிசம்பர் வர்ற மந்த்லேயும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அகெயின் இன்னொரு கைலாஷ்பதி ட்ரீ இருக்குது. இதுக்கு காமனாக தமிழ் நேம் என்னென்னா நாகலிங்க மரம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு சிட்ரஸ் வெரைட்டி, ஆரஞ்சு. இது ஆரஞ்சு இனிமேல் தான் வரும். இதெல்லாம் ஒரு 2 feet 3 feetல இருக்குது இப்போ.
இந்த மரம் வந்து ஏன் இப்படி சாஞ்சிருக்கு? இது ஒரு 6 அடி வளர்ந்து இவனோட வெயிட் தாங்காமல் இவனே சாஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். இது ஒரு வேம்பு வெரைட்டி சேர்ந்தது. தென் மந்தாரை வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இவங்கெல்லாம் நல்லா வளருவாங்க. அதுக்கப்புறம் கரி லீஃப் வந்து நான் ஒரு சீட்லிங்காக தான் வாங்கி இது வச்சேன். இல்லை, நானே தான் இது வளர்த்தேன் சீடில் இருந்து. ஸோ இது இன்னும் ஒரு 1 feet ஹைட்டில் தான் இருக்குது. பட் இட்ஸ் க்ரோயிங் வெரி வெல். அதுக்கப்புறம் இன்னொரு ரோஸ் இருக்குது. ரோஸ்லேயே நாங்கள் ஒரு 20-30 ரோஸாச்சும் வச்சுருப்போம். இது ஒரு மாதிரியான ஒயிட் கலர் ஆரஞ்சு சேர்ந்த ஒரு ஒயிட் கலர் வெரைட்டி. ஒரு எல்லோ மாதிரி கூட ஷேடில் வருது. இந்த ஒரு பிளான்ட் கிராஃப்டிங் பண்ண ஒரு பிளான்ட். ஸோ ஒரே பிளான்ட்லேருந்து 2 ரோஸ் இருக்கும். ப்ளூம்ஸ் இருக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு செடி அப்படின்னா ஊமத்தம் பூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஊமத்தம் பூ. இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு பூ வச்சாலே என்ன சாஸ்திர சம்பிரதாயத்தில் எப்படின்னா இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு பூ ஆஃபர் பண்ணாலே 1000 கோதானத்திற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லக்கியாக நாங்கள் இந்த செடி வைக்கவே இல்லை, அதுவாக வளருது. ஸோ இது வந்து ஊமத்தம் பூ. இது வந்து சிறு நெல்லிக்காய் மரம். இது இனிமேல் தான் வளரும். பட் சிறுநெல்லிக்காய் இப்போ வர்றதுல ரொம்ப ரேர். ரொம்ப மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, பட் வந்து வர்றது ரொம்ப ரேர். இன்னொரு ஊமத்தம் பூ நல்லா அழகாக பூத்துருக்கு. இந்த ஊமத்தம் பூவோட ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, சன்லைட் பார்த்தோன்னே இது சுருங்கிடும். பட் இன்றைக்கி மார்னிங்லேருந்து சன்லைட் அவ்வளோவா இல்லை, பிகாஸ் ஸ்ட்ராமி வெதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எதுவுமே வரலை. நெக்ஸ்ட் வந்து பங்கனப்பள்ளி மாம்பழம் வெரைட்டிஸ். இதெல்லாம் இனிமேல் தான் வளரும். இது வந்து ஜாக் ஃப்ரூட். இவங்களும் வளரணும் சார், ஆனால் நல்லா வளர்ந்துட்டுருக்காரு. இது வந்து பாதாம். இங்கே நிறையா பாதாம் வச்சுருக்கோம். ஒரு 6-7 பாதாமாச்சும் இருக்கும். ஸோ நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இந்த சார் வந்து ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட் வெரைட்டி, நார்த்தங்கா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களும் நல்லா வளர்ந்துட்டுருக்காங்க. நான் ஆக்சுவலாக வைக்கும்போது இந்த கிளைம்பர் அவ்வளோ அளவுக்கு பெருசாக இல்லை, பட் இவன் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கான். இவன் வந்து சக்கரை பூசணியா இல்லை நார்மல் பூசணியான்னு தெரியல, பட் பூசணி வெரைட்டி. பூசணியோட ஃப்ளவர் நீங்கள் பார்க்கலன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோ நல்லா ஒரு மாதிரி ஷேடடாக இருக்கும். லீஃப் அளவுக்கு பெருசாக ஃப்ளவருமே இருக்கும். ஐ ஷோ யூ ஹவ் இட் லுக்ஸ். பார்த்தீங்களா, லீஃப் மாதிரியே இதோட ஃப்ளவரும் பெருசாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மாதிரி எல்லோ கலரில் வந்திருக்கு. ஸோ பூசணி சீக்கிரமாக எதிர்பார்க்குறோம். எவ்வளோ சீக்கிரமாக வரும்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாங்கள் பந்தல் போட்டிருக்கோம். இந்த பந்தலுக்கு we are letting climbers grow. க்ரீப்பிங்காக இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா பாவக்காய், இது பெரிய பாவக்காய். ஆக்சுவலாக ரொம்ப சின்ன ஸ்டேஜில் இருக்குது, பேபியாக இருக்குது. இனிமேல் தான் வளரும். ஸோ இந்த பந்தல் கீழே போய் பார்ப்போமா என்ன இருக்குன்ட்டு. ஏகப்பட்ட ரயில் பூச்சி இருக்குது. பசலைக்கீரை பயங்கரமாக வளர்ந்துருக்கு. நிறையா பாவக்காய் வந்திருக்கு. ஆனால் என்னால் உள்ளே தான் உட்கார முடியல. இதெல்லாம் பசலைக்கீரையோட ஒரு இலை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. என்னோடய கையோட சைஸுக்கு தாண்டி இந்த இலையோட சைஸ் இருக்குது. பிகாஸ் இது அவ்வளோ ஃபர்டைலான ஒரு சாயிலாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் மியாவாக்கி மெத்தனுங்கிறனால. ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. தென் அகெயின் ஒரு சில காய் இருக்கான்னு பார்ப்போம். காய் எனக்கு கண்ணில் பட்டுச்சு, பட்டு ரொம்ப டென்ஸாக இருக்குது. உள்ளே போய் எடுக்கணுன்னா ஒரு 4 கடியாச்சும் வாங்கியிருக்கணும்னு நினைக்கிறேன். எறும்புக்கிட்டையோ வேறு எந்த ஒரு விலங்கு வரும்னு தெரியல. பட் அவ்வளோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ வி வில் ஹார்வெஸ்ட் ஃப்ரூட்ஸ் லேட்டர். பீட்ரூட் கார்டன் நல்லா வந்திருக்கு. இந்த இடம் வந்து பசலைக்கீரை. இதுவுமே பசலைக்கீரை. பட் இதோட லீஃப் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு ஆர்னமெண்டல் பர்பஸாக கூட நம்ம யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு மாதிரி அழகாக பூத்துருக்கு. பார்த்தீங்களா, அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ பசலைக்கீரை ரொம்ப நல்லது ஹெல்த்துக்காக. சார் வந்து இங்கேருந்து வளர்ந்து சைடில் வளர்ந்து பக்கத்தில் நந்தவனத்துக்கே போயாச்சுன்னு நினைக்கிறேன். என்னமோ வந்தால் சரி, நல்லதுப்பா. அதுக்கப்புறம் கிரேப்ஸ் இருக்குது. கிரேப்ஸில் நிறைய நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ரொம்ப சின்ன கிரேப்ஸாக தான் இருக்குது, பட் நல்லா வளர்ந்துருக்கு. இது இவன் எப்போ வளருவான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல சார் நிறையா பீட்டர் கார்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரேடிஷும் போட்டிருக்கோம். இதெல்லாம் ரேடிஷ். ஸோ இது எப்போ வளரணும்னு தெரியல. அதுக்கப்புறம் க்ரீன் சில்லிஸ் நிறையா இருக்குது.
க்ரீன் சில்லிஸ் எல்லாமே டே டு டேயில் நம்ம தினைக்குமே ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறனால பெரிய பெரிய காயாக எதுவுமே இல்லை, பிகாஸ் எல்லாமே நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். க்ரீன் சில்லிஸ் நிறைய வந்திருக்கு. இது எல்லாமே வந்து கீரை வகை, அகத்துக்கீரையா இல்லை அரைக்கீரையான்னு எனக்கு தெரியல, பட் இது எல்லாமே கீரை வகை தான். கொஞ்சம் பூச்சி வந்திருக்கு, பட் பூச்சி வந்தாலுமே இட் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ். நம்ம நல்லா பாயில் பண்ணி தான் சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி தான் நான் ஆக்சுவலாக சாப்பிடணும். கீரையாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃப்ளவராக எந்த ஒரு பூவாக இருக்கட்டும், இல்லை எந்த வித நம்ம சாப்பிட்ற எந்த ஒரு ஃப்ரூட்டாக கூட இருக்கலாம், பூச்சி வந்தால் தான் ஆர்கானிக்காக இருக்குதுன்னு அர்த்தம். பூச்சி வரலைன்னா ஆர்கானிக்காக இல்லைன்னு தான் அர்த்தம். நல்லா இருக்கிற செடியில் தான் பூச்சி வரும், சுவையாக இருக்கிற ஃப்ரூட்டில் தான் பூச்சி வரும். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிட்ற ஒரு ஃப்ரூட்டில் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கலர்ஃபுல்லாக எந்த வித ஒரு என்ன சொல்ல ஒரு டேமேஜே ஆகாத ஒரு ஃப்ரூட்டாக இருக்குது அப்படின்னா இட் டசன்ட் மீன் தட் இட் இஸ் அ குட் ஒன். நல்லா இருக்கிறது அப்படின்னா கொஞ்சம் பூச்சி வந்திருக்கணும், கொஞ்சம் அழுகி போகணும், கொஞ்சம் அதாவது சீக்கிரமாக அழுகணும். நம்ம நாட்டு வகையில் வளர்க்குற தக்காளி எல்லாம் சீக்கிரமாக அழுக ஆரம்பிச்சிடும். நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி ஒரு 2 டேஸ்லேயே அழுக ஆரம்பிச்சிடும். பட் நார்மலாக நம்ம மார்க்கெட்டில் வாங்குறதெல்லாம் அழுகாது, அது அவ்வளோ நல்லது கிடையாது. இது ஒரு செவந்தி ரெட் கலரில் பூத்துருக்கு. இந்த செவந்தி இப்போ நிறைய பூச்சி வந்துருக்கு போல். ஸோ நம்ம பயோ ஃபர்டிலைசர் போடணும், இல்லைன்னா பெஸ்டிசைடு ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணணும். இந்த சார் வந்து தென்னை மரம், தென்னை வந்து க்ரீன் தென்னை, க்ரீன் காய் வரும். நம்ம சிவப்பும் வச்சுருக்கோம். இவர் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இது என்ன வெரைட்டின்னு தெரியல. கற்பூரவல்லியாக இருக்கலாம், இல்லை நாட்டு வாழைப்பழமாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒன்றா இருக்கலாம். வந்த காய் வந்ததுக்கப்புறம் தான் இது என்னன்னு நமக்கு தெரியும். தென் வி ஹாவ் இந்த ரெட் கலர் சிவப்பு இளநீ சொல்லுவாங்க. இதோட இலையே ஒரு மாதிரி சிவப்பு கலராக வரும். ஸ்டெம் முதற்கொண்டு இது சிவப்பாக இருக்கும். அப்படின்னா இது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இது சிவப்பு இளநீன்ட்டு. அகெயின் வி ஹாவ் அனதர் ரோஸ் வெரைட்டி இருக்குது. ரோஸ் நல்லா பூத்துருக்கு. பட்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது, இன்னுமே தான் பூக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்குறது துளசி வகை தாங்க. வெரைட்டியாக எல்லா இடத்துலையும் மாறாக பூத்துக்கிட்டு இருக்கு துளசி. ஒரு துளசி தான் வச்சோம், சுற்றி துளசி ஆகிட்டுருக்கு, அவ்வளோ துளசி வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்களா துளசி தான். துளசி கீழெல்லாம் சின்ன 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 இதுவாக வளர்ந்துட்டுருக்கு. இதெல்லாம் கூட வந்து துளசி தான். நாங்கள் ஒரு துளசி தான் வச்சோம். ஸோ அவ்வளோ துளசி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் இட். எங்களோட ஒரு சின்ன கார்டனோடைய பதிவு இப்போ முடிவுக்கு வருது. லக்கியாக உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் காமிக்கிறேன். ஒயிட் அரளி ரொம்ப காமனான ஃப்ளவர் தான், பட் அப்போதைக்கு காமிக்க மறந்துட்டேன். இது வந்து அலமேண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப வாசனை உள்ள ஒரு ஃப்ளவர். இது பிளாசம், இதோட ப்ளூம்ஸ் எல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு மைனிங். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இப்போ நான் அப்படியே வெளியில் வந்துட்டுருக்கேன் கார்டனை விட்டு. ஸோ நம்மளோட கார்டன் அப்படின்னு பார்த்தா இப்படி தான் இருக்கும். வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன கார்டனாக இருந்தாலும் உள்ளே நம்ம போகும்போது அவ்வளோ பெருசாக நிறைய ஒரு பிளான்ஸ் உள்ள ஒரு 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 கார்டனாக இது அமைஞ்சிருக்கு. மதுரையில் வேறு யாருக்காச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னாலுமே யூ கேன் ரீச் அவுட் டு மீ ஃபார் மேக்கிங் அ மியாவாக்கி மெத்தட் கார்டனிங். வணக்கம், தேங்க்யூ. ஸோ இதுதான் எங்களோட ஃபாரஸ்ட். மியாவாக்கி மெத்தடில் நாங்கள் வளர்த்த இந்த ஒரு ஃபாரஸ்ட் ரொம்ப நல்லாவே ப்ளூம் ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட் 4 months தான் இருக்கும். பட் இந்த 4 monthsலேயே காயிலேருந்து பழம்லேருந்து நல்ல ஒரு ப்ளூம்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. இது நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. 4 months வந்து ஒரு சின்ன ஒரு காடு மாதிரி ஆகும் அப்படின்ட்டு. இந்த லேண்டே அவ்வளோ பேரனாக இருந்த ஒரு லேண்ட், பட் ரொம்ப நல்லா பூத்துக்கிட்டு இருக்கு. ஸோ லெட்ஸ் சி. இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 monthsக்கு அப்புறம், ஒரு 1 yearக்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த பிளேஸே தெரியல எப்படி இருக்குன்ட்டு. மேபி உள்ளே போனால் பாம்பு கூட வரலாம். குழந்தைங்க எப்படி இதுக்குள்ளே போவாங்கன்னு தெரியல. ஸோ எல்லாத்துக்குமே நாங்கள் சரி பண்ணணும். பட் தென் அறுசுவை உணவு வேணும், பல்லுயிர்கள் வாழணும் அப்படின்னா மியாவாக்கி மெத்தட் தான் பெஸ்ட். யூ கேன் ட்ரை டூயிங் இட். இதுக்கு ஒரு பெரிய லேண்டெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லைங்க. ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து அப் டு எனி ஸ்கேல் நீங்கள் போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சம்மர் டைமில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க,
ஜில்லு 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 ஜில்லுன்னு காற்றடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு என்ன சொல்ல, ஒரு லோக்கல் ஈகோ சிஸ்டமே ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். ஒரு மைக்ரோ என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில் எவ்வளோ தான் வெப்பம் இருந்தாலுமே இந்த மியாவாக்கி காட்டுக்குள்ளே இப்படி நீங்கள் உள்ளே வந்தாலே ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இதோட ஒன் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு வெயில் காலத்தில் உள்ளே வந்து கொஞ்சம் நேரம் வந்து அந்த ஜில்லு காற்று வாங்கிட்டு நம்ம போகலாம். ப்ளஸ் ஈகோ சிஸ்டமாகவும் இருக்கட்டும், நம்மளுடைய இப்போ இருக்கிற ஒரு கரண்ட் சிச்சுவேஷன் என்விரான்மெண்டல் க்ரைசிஸாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி மியாவாக்கி ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஹியூமன்ஸுக்கு மட்டும் கிடையாது, இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் பல்லுயிர் வாழ்கிறதுக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷன் வந்து மியாவாக்கி ஃபாரஸ்ட் தான். பிகாஸ் இந்த ஒரு சின்ன வனமாக இருந்தாலும் அவ்வளோ மரத்தை நம்மளால் எடுக்க முடியும், அவ்வளோ ஒரு ப்ளூம்ஸ் நமக்கு கிடைக்கும், அவ்வளோ ஒரு கார்பன் கேப்சரிங் கெப்பாசிட்டி வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு ஃபாரஸ்ட்லேயே நமக்கு கிடச்சிரும். சின்ன இடத்துல வளர்ந்தாலும் அது கிடச்சிரும். ரொம்ப தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம்.